இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து Lumixல இருந்து வந்திருக்க ஒரு புது கேமரா பத்தி தான், the Lumix S9. இந்த கேமரா வந்து நான் எல்மோட் சிஸ்டம்க்குள்ள வர எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்டா தான் பார்க்கறேன். பட் ஆனா இட் ஹேஸ் இட்ஸ் கேட்சஸ். என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப் Lumix டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிரபு, பிரத்யுத் அண்ட் ரகு இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கேமரா and to Sheetala Agencies. ஸோ அவங்க கிட்ட நான் ரெண்டு லென்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு காம்பாக்ட் சீரிஸ் லென்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக and they were kind enough to send those lenses. And a big thanks to ஷேகர். அவன் தான் வந்து நீங்கள் பார்க்குற இந்த பி ரோல்ஸ் ஆகட்டும் இல்லை என்னோட பிடிஎஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணதே அவன் தான். ஸோ அவன் இல்லைன்னா இந்த வீடியோ பாசிபிளே இல்லை. கேமரா மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேமராஸை வந்து சில பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்காக தான் வந்து டிசைனே பண்ணுவாங்க. லூமிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட Lumix S1H பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அதை டார்கெட் பண்ணிச்சு. அதனால தான் அதில் வீடியோ ஸ்பெக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அது நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் கேமராவாக இருந்துச்சு. S1 பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் அ ஹைப்ரிட் கேமரா. இட் ஹேட் போத் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபீச்சர்ஸ். அது வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸை டார்கெட் பண்ணாங்க. அண்ட் S1R பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹையர் மெகா பிக்சல் கேமராவாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஹை ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ், நிறைய பிரிண்ட் ஸ்டஃப் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸை டார்கெட் பண்ணாங்க. சிமிலராக பார்த்துக்கிட்டிங்கன்னா S5 ஆகட்டும், S5-2 ஆகட்டும், S5-2X ஆகட்டும், இதுவுமே வந்து இது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்காக தான் விட்டாங்க. அப்போ இந்த கேமரா யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்காக. நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஹாபிஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, இல்லைனா நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஐ வாண்ட் டு அப்கிரேட் டு அ நியூ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேமரா இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் யூ. வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். Lumix has no say in this video. ஓகே, நீங்கள் பார்க்குற அதே டைம் தான் அவங்களும் இந்த வீடியோ பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் தோ நான் என்னோட எல்லா லென்சஸுமே யூஸ் பண்ணியிருந்தாலுமே ப்ரிடாமினென்ட்லி வந்து இந்த S9 வந்து நான் 3 லென்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து Lumixோட 24mm ப்ரைம் லென்ஸு. அட் த சேம் டைம் வந்து சிக்மாலேருந்து 2 காம்பாக்ட் சீரிஸ் லென்ஸ் வந்து நான் கேட்டேன்னு சொல்லியிருந்தால அந்த 2 லென்ஸ் வந்து 35mm f2 லென்ஸ் அண்ட் the 90mm f2.8 லென்ஸ். இதை வச்சு தான் நான் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ஃபோட்டோஸும் வந்து S9லேருந்து டேரெக்டாக கிரியேட் பண்ண JPEGs தான் யூசிங் அ ஸ்பெஷல் ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் பற்றி என்னன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் பீங் அ கண்டென்ட் கிரியேட்டர் மை செல்ஃப் ஐ வாண்டட் டு செக் இந்த S9 வந்து என்னோட ஒர்க் ஃப்ளோவில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபர்தர் மோர் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா டாக்கிங் ஹெட்ஸுமே வந்து நம்ம S9 வச்சு தான் ஷூட் பண்ண போகிறோம் வித் த சேம் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் தட் ஐம் யூசிங். வாங்க சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். Here's the S9 in action. So நீங்க பார்க்குற அந்த டாக்கிங் ஹெட் ஷூட் பண்றது S9 தான் and we have a BTS showing the same. இனிமே இந்த கேமரா பத்தி இன் டெப்தா பேசலாம். Starting off with the most noticeable factor, the ergonomics. ஒரு கேமராஸும் பாத்தீங்கன்னா சில யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், USP ன்னு சொல்லுவாங்க. and இந்த கேமராவோட ஒரு பெரிய USP என்னன்னா அதோட ஃபார்ம் ஃபேக்டர் தான். பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன் ஆஃப் தி S5 II. இது வெயிட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அரௌண்ட் 489 grams and when compared to the S5 II was around 740 grams. டிசைனாவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a fairly minimalistic and simple design. கலர்ஸ் பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட்ல வருது. So there's a red, there's a blue, there's a green and there's a black variant. And the black variant தான் இப்ப நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். And there's a special variant wherein it's a black color but ஆனா அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்ட்ரிப் மட்டும் சில்வர் கலர் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. மேல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட் டயல் இருக்கு. அந்த மோட் டயல்ல வந்து நீங்க போட்டோ மோட் ஆர் வீடியோ மோட் ஆர் ஈவன் கஸ்டம் மோட்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம், similar to the S5 II. and அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா there's a shutter button. shutter button சுத்தி ஒரு டயல் இருக்கு. அந்த டயலை நீங்க யூஸ் பண்ணி ஷட்டர், aperture ஆர் ISO கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணதை யூஸ் பண்ணேன். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா there's exposure compensation button. அதுக்கு பக்கத்துல ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கு and ஒரு சின்ன இண்டிகேட்டர் இருக்கு wherein அது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிச்சுனா உங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லைட்டுமே இருக்கு. ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க ஷூ வந்து ஹாட் ஷூ கிடையாது, ஒரு கோல்ட் ஷூ தான். சோ இதனால வந்து உங்களால வந்து கேமரா கூட கம்யூனிகேஷன் எதுவுமே அந்த ஷூ மூலமா பண்ண முடியாது. நீங்க வேற ஆக்சசரிஸ் இந்த மாதிரி விஷயம் தான் மேல மவுண்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து இப்போ எங்க மைக்கோட ரிசீவர் வந்து அதுல மவுண்ட் பண்ணிருக்கோம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டிஸ் இஸ் ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபி இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் த ரெக்கார்ட். உங்களுக்கு எந்த ஃபிளாஷ் கனெக்ஷன்ஸுமே ஒர்க் ஆகாது. பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 3" 1.8 million ஆர்டிகுலேட்டிங் LCD ஸ்கிரீன் தான் இருக்கு. ஐ விஷ் திஸ் வாஸ் ஹையர். ஏன்னா இதுதான் ஒரே கம்யூனிகேஷன் பாயிண்ட் டு த கேமரா. அது பக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா there's a cube button and the playback button. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா you have the menu button. menu button சுத்தி ஒரு டயல் இருக்கு. அந்த டயல உங்களோட ரெண்டாவது பாராமீட்டர் நீங்க கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து the aperture கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கேன். and menu button சுத்தி வந்து there's 4 customizable buttons. அது வந்து by default it controls your ISO, white balance, your autofocus modes and your drive modes. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா you have the back button and next to it is the display button. இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் சைடுல இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா there are 2 buttons. ஒன்னு வந்து உங்களுக்கு AF on button. அது வந்து எல்லா கேமராலயும் இருக்கிறது தான். பட் ஆனா அது பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் பட்டன் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து LUT. சோ அந்த LUT பட்டன் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இன் டீடைல் நம்ம பேசலாம். ஒரு சின்ன குவிக் டிப் தரேன். இந்த AF on பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டயலர் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு ஆபரேஷனுக்காக அதை கஸ்டம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டயலர் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் டயல்ஸ் இருக்குல்ல அதை வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்ணிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்க 2 டயல் வந்து நான் ஷட்டர் அண்ட் ஆபர்ச்சர் சொன்னேன்ல. ஸோ அந்த AF on பட்டன் நான் பிரஸ் பண்ணினேன்னா இந்த டயலர் ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகி ஷட்டரோட டயல் வந்து எனக்கு வந்து ISOக்கு மேப் ஆயிடும். அட் த சேம் டைம் எனக்கு பேக்ல இருக்க அந்த டயல் வந்து எனக்கு பிக்சர் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்றதுக்கு மேப் ஆயிடும். ஒரு சின்ன காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் கேமராஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான்.
பிக்சர் ப்ரொஃபைல் ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன். இதில் லைக்காவோட மோனோக்ரோம் பிக்சர் ப்ரொஃபைல் இருக்கு. மேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுன்றதுனால நான் லட்டுக்கு போனேன்னு தவிர பை டிஃபால்ட் ஐ வாண்ட் கீப் ஐ ப்ராப்ளி கீப் திஸ் ப்ரொஃபைல் ஃபார் எவர். ஸோ மூவிங் ஆன், S9ல பார்த்துக்கிட்டிங்கன்னா there are 2 ports. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா there's a micro HDMI port and அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா there's a Type C port. அந்த Type C port யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். எனி PD பவர் பேங்க்ஸ் ஆர் சார்ஜர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நோட்டிசபிள் ஒமிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜர்ஸ் வரதில்லை. ஸோ உங்கள் ஃபோன் சார்ஜர்ஸ் தான் மோஸ்ட்லி உங்கள் கேமராவோட சார்ஜர்ஸாகவும் இருக்க போகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா there's just a mic jack, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. கேமரா கீழே பார்த்தீங்கன்னா there's a battery door. அந்த பேட்டரி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, S5 2ல யூஸ் பண்ண அதே பேட்டரி இதில் சப்போர்ட் பண்ணுது. இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்லுமே அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா there's only one card slot and அது வந்து UHS 2 cards சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைஃபையோட 5 GHz பேண்ட் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5 சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா S5 2ல இருக்க எல்லா மேஜர் ஃபீச்சர்ஸ் அப்படியே இதில் கொண்டு வராங்க, இன்க்ளூடிங் த ஒன்ஸ் ஃப்ரம் த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர். ஸோ S5 2 பற்றியோ இல்லாட்டி அந்த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேரில் என்ன இருக்குன்ற ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா, இதை பற்றி நான் யாருக்குனே முன்னாடி பேசியிருக்கேன் என்னோட வீடியோஸில். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த கேமராவில் என்னெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன ஆட்-ஆன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராவில் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டர் மட்டும்தான் இருக்குது. ப்ரோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இது ரொம்ப பிஸ் ஆஃப் பண்ணுன்னு தெரியும். பட் ஆனால் டார்கெட் பண்ணுற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷட்டரில் தான் இருக்குது. கூலிங் ஃபேன்ஸ் இல்லாத காரணத்தினால ஓவர் ஹீட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக வீடியோ மோட்ல வந்து லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் லிமிடேஷன்ஸ். ஸோ 6Kல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 minutes வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும், அப்புறம் கட் ஆகிடும். ஸோ 4Kல வந்து 15 minutes அண்ட் ஃபுல் ஹெச்டியில் வந்து 20 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் லிமிடேஷன்ஸாக இது ரெண்டு தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து என்ன புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவோட ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பியாக தான் நான் இந்த ஃபீச்சரை நான் பார்க்குறேன். இந்த ஃபீச்சர் பேர் வந்து MP4 Lite மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. MOV MP4 தாண்டி MP4 Liteன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களோட 4Kல வந்து யூ கேன் ரெக்கார்ட் ஓப்பன் கேட். ஸோ 25 frames அண்ட் 30 framesல வந்து உங்களால் 4K ஓப்பன் கேட் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அட் பிட் ரேட் ஆஃப் 50 Mbps. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் நீங்கள் வந்து ஓப்பன் கேட் ஷூட் பண்ணலாம் அட் அ ஸ்மாலர் ஃபைல் சைஸ். விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து ஓப்பன் கேட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் தி கேமரா டு ஷூட் டு த ஃபுல் சென்சார். ஸோ கேமராவோட சென்சார் சைஸ் 3:2 இருக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அந்த ஹோல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணுற ஒரு எபிலிட்டி தான் ஓப்பன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட S5 2ல ஆப்வியஸ்லி இருக்கு. பட் ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, இட் வாஸ் அவைலபிள் ஒன்லி இன் 6K. ஸோ 6Kல நான் வந்து ஓப்பன் கேட் ஷூட் பண்ணேன்னா என்னோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னோட யூடியூப் வீடியோஸில் வந்து நான் 6K ஓப்பன் கேட் ஷூட் பண்ணுறது நிறுத்தினேன். பட் ஆனால் இந்த கேமரா வந்ததுக்கப்புறம் எனக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை இப்போ நாங்கள் வந்து அந்த ஓப்பன் கேட் மோடில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் ஹரிசான்டலாக கிராப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு இன்ஸ்டாக்கு நான் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை வெர்டிகலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹைப்ரிட் ஜூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்கள் ஆப்டிக்கல் ஜூம் லென்சஸில் இருக்க ஜூம் ரேஞ்சை தாண்டி ஒரு டிஜிட்டல் பூஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்கும். ஸோ தட் உங்கள் ஜூம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் குவாலிட்டி லாஸ் எதுவுமே ஆகாது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராஸ்லாம் 6K ஷூட் பண்ணுன்றதுனால நீங்கள் 4K மோட் ஆர் 1080p மோடில் ஷூட் பண்ணும்போது இது வந்து அந்த ரிமைனிங் ரியல் எஸ்டேட்டை யூஸ் பண்ணி உங்க எக்ஸிஸ்டிங் ஜூம் ரேஞ்சில் வந்து ஒரு டிஜிட்டல் பூஸ்ட் மாதிரி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்ககிட்ட இருக்க 70-200 லென்ஸ் யூஸ் பண்ணி நான் ஷூட் பண்ணேன்னா இந்த 1080p மோட்ல வந்து நான் ஹைப்ரிட் ஜூம் அப்ளை பண்ணியிருந்தேன்னா 200 mm போகிற ரேஞ்ச் வந்து எனக்கு 623 mm வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் 4Kல இதே 70-200 யூஸ் பண்ணேன்னா 200 mm வந்து எனக்கு 309 mm வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஜூம் பூஸ்ட் எனக்கு கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு குவாலிட்டி லாஸ் எதுவுமே நடக்காது. இந்த ஹைப்ரிட் ஜூம் நீங்க எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா, உங்களோட வந்து ஃபோக்கல் ரேஞ்ச் மார்க்கர் வந்து எல்லோ கலருக்கு டர்ன் ஆகும் ஒயிட் கலர்ல இருந்து. இதை வந்து நீங்க ரெண்டு விதமா டிஸ்ப்ளே பண்ணலாம். ஒன்னு வந்து இந்த கம்பைன்டு ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்றதையும் நீங்க காமிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க உங்க ஆப்டிக்கல் ஃபோக்கல் லென்த் பிளஸ் எவ்வளவு கிராப் ஃபேக்டர் அப்ளை ஆகுது அப்படின்றதையும் நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூ கீப் இன் மைண்ட், இது வந்து 50 frames or 100 framesல ஒர்க் ஆகாது. அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி 6Kலயுமே ஒர்க் ஆகாது. ஸோ IBIS வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லூமிக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இதில் என்ன இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைடர் ஆங்கிள் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கார்னரில் இருக்க வாபிள்ஸை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ vloggers-க்குலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்கும். Autofocus வைஸ் பார்த்தீங்கன்னா, I experienced a much better autofocus when compared to the S5 II. ஸ்பெஷலி இந்த ஃபுல் HD 100 frames மோடில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு autofocus அவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஐ திங்க் இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா S5 IIல அது கிடையாது, அது வெறும் கான்ட்ராஸ்ட் பேஸ் தான் ஃபுல் ஹெச்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா. பட் ஆனால் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர்,
இதோட autofocus performance வந்து it's way higher than the S5 II, especially in full HD. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேமராவோட தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பியை நான் பார்க்குறது, அதுதான் வந்து லட் மோட். ஸோ யாருக்குனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல் தட் இந்த சின்ன கேமராலையுமே அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் பட்டனே கொடுத்துருக்காங்க. பழைய யூசர்ஸ், லூமிக்ஸோட யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து S5 II இருக்க ரியல் டைம் லட் மோடை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த மோடு என்ன ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் த சேம் மோட் பட் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Lumix லேப் ஆப். இந்த ஃபீச்சர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்னால இதுக்கு நம்ம டெடிகேட்டடாக ஒரு வீடியோ ட்ராப் பண்ணலாம், இந்த ஹோல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு நட்ஷெல்லாக இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அப், லட்டுனா என்ன? லட் இட்ஸ் நோன் ஆஸ் அ லுக்அப் டேபிள். அது வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் வீடியோ எடிட்டிங் அப்போ உங்கள் ஃபுட்டேஜ்க்கு கொடுக்குற ஒரு கலர் ப்ரீசெட் தான் அது. ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபுட்டேஜோட மூட் அண்ட் டோனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே S5 II என்ன பண்ணாங்கன்னா ரியல் டைம் லட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ரா ஃபுட்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஒரு லட்டை வந்து ப்ரீ பேக் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் எடிட் ப்ராசஸ் வந்து இன்னும் ஈஸியர் ஆகும். இந்த கேமராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ஒரு லெவல் ஹையராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் த லட் பட்டன் அண்ட் த Lumix லேப் ஆப். லட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா யூ வில் பி கெட்டிங் ஆக்சஸ் டு அ லைப்ரரி ஆஃப் 39 டிஃப்ரெண்ட் லட்ஸ். ஸோ இல்லை பை டிஃபால்ட் வந்து 3 லட் இருக்கும், சாம்பிள் லட்ஸ் இருக்கும். மிச்ச 36 ஸ்பாட்ஸுமே நீங்கள் வந்து கஸ்டம் லட்ஸோட ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் லட்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா வந்து Lumix லேப் ஆப்லேருந்தே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். S9 கூட லான்ச் பண்ண ஒரு புது ஆப் தான் இந்த Lumix லேப் ஆப்னு சொல்கிறது. ஸோ இதில் தான் உங்களோட எல்லா குக்கிங் ப்ராசஸும் நடக்கும்போது, லைக் உங்களோட எல்லா எடிட்டிங் ப்ராசஸும் இதில் தான் நடக்க போகுது. ஸோ உங்களோட ரிமோட் கண்ட்ரோலிங் இது எல்லாமே வந்து ஸ்டில் இட் ஹேப்பன்ஸ் வித் Lumix சிங்க் ஆப் தான். இந்த ஆப்பில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பிரைமர்லி வந்து உங்கள் கேமராவில் இருக்க இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அது ஆப்வியஸ்லி நான் எல்லா ஆப்ஸ்லையுமே இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 5 GHz பேண்ட்வித் இருக்கறனால உங்களால வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்ஸ்ல இம்போர்ட் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இம்போர்ட் பண்ண இமேஜஸ் வந்து உங்களால வந்து இந்த ஆப்லயே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ண முடியறதை தாண்டி இங்க தான் வந்து ஸ்பெஷலான இம்பார்ட்டன்ஸே வருது. ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்க, நீங்க எடிட் பண்ண இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே வந்து உங்களால வந்து ஒரு லட்டா சேவ் பண்ணி மறுபடியும் உங்க கேமராக்கே ஃபீட் பண்ணிக்க முடியும். இந்த லட் நீங்க அனுப்புறதை தாண்டி உங்களால வந்து உங்க சிஸ்டம்ல இருக்க லட்ஸுமே வந்து த்ரூ திஸ் ஆப் உங்களால உங்க கேமராக்கு ஃபீட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா there's an online library of LUTs from Lumix and from your famous creators. இது வந்து ஒரு LUT லைப்ரரி மாதிரி ஆன்லைன்ல இருந்து நீங்க அந்த லட்ஸை வந்து ஆப்லேயே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ண லட்ஸை வந்து உங்க கேமராக்கு ஃபீட் பண்ணிக்க முடியும். செம இம்ப்ரெசிவ்ல. ஸோ இது வரைக்கும் கேட்டதே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலன்னா இதை கேளுங்க. ஸோ நீங்க இம்போர்ட் பண்ண லட்ஸ் இருக்குல்ல, இது வந்து உங்க பிக்சர் ப்ரொஃபைல்ஸ்ல வந்து ஐதர் ரியல் டைம் லட் ஆர் உங்க மை பிக்சர் ஸ்டைல்ஸ்ல போனீங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ண லட்டை வந்து உங்களால வந்து ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். இன் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 10 உங்களால வந்து இந்த ஒப்பாசிட்டி எவ்வளோ உங்க லட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மை பிக்சர் ப்ரொஃபைல்ல ஒன் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால 2 லட்டை வந்து ஒன் ஓவர் தி அதர் ஸ்டாக் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் உங்களால ஒப்பாசிட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது என்ன பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ என்னோட எடிட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வந்து எடிட்டே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து இன் கேமராலே ஒன்றால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆன் டாப் ஆஃப் தட் இது வந்து எனக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணுது. ஒன்று என்னன்னா நான் ஏற்கனவே வந்து எடிட் பண்ண என்னோட ப்ரீசெட் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, இந்த டோன்ஸ் எல்லாமே வந்து நான் இன்பில்ட்டாவே என்னோட கேமரா கொண்டு வந்துட முடியும். நான் வந்து என்னோட இண்டிவிஜுவல் ஜானர்ஸ்க்கு வந்து இதை நான் செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரீட்ஸ்க்குன்னு ஒரு டோனு, என்னோட டிராவல் ஃபோட்டோஸ்க்குன்னு ஒரு டோனு, என்னோட அதர் ஸ்டைல் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கு ஒரு டோன் அப்படி நான் இங்க வந்து இன் கேமரால செட் பண்ணிட்டேன்னா எடிட் பண்ண வேண்டிய ப்ராசஸே நல்லிஃபை ஆயிடும். என்னடா பாசிட்டிவ்ஸாவே பேசுறானேன்னு பாத்தீங்களா? இப்பதான் வந்து இந்த கேமராவோட லிமிடேஷன்ஸ் என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து EVF வந்து எனக்கு சர்டன் கண்டிஷன்ஸ்ல வந்து எனக்கு அது வந்து ஒரு மச் நீடடான விஷயமா தான் தெரிஞ்சது. பட் ஆனா இவங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்றதுனால இது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷட்டர். தோ இது வந்து எலக்ட்ரானிக் ஷட்டர்னாலுமே அதோட லிமிடேஷன்ஸோட தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்க இடத்துல பேண்டிங் ஆகட்டும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரோலிங் ஷட்டர் எஃபெக்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்க தான் போகுது. ஸோ இந்த ஹார்ட் பேன்ஸோ இல்லாட்டி வந்து நீங்கள் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதோ, அட் த சேம் டைம் வந்து நீங்களே மூவ் பண்ணும் போது எடுக்கிறதோ, இதெல்லாம் வந்து பாசிபிளி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜெலோஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் உங்கள் ஷார்ட் ஃபோட்டோஸில். எனக்கு பர்சனலாக இந்த லிமிடேஷன்ஸ் வரலனாலும் திஸ் இஸ் சம்திங் யூ நீட் டு கீப் இன் மைண்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லிமிட்ஸ் வந்து நிறைய பேரால ஒரு பெரிய டீல் பிரேக்கராக பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை நானே சொல்கிறேன், நாங்கள் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் நானே எடுக்கிறேன். நான் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நான் எடுத்தும் கொடுக்குறேன், எடிட்டும் பண்ணி கொடுக்குறேன். எங்களுக்குலாம் வந்து இந்த கிளிப்ஸ் வந்து ஹார்ட்லி 8 minutes போயிருக்கு, அதை தாண்டதே கிடையாது. எங்களுக்கு 4Kல வர இந்த ஒரு 15 minutes ரெக்கார்ட் லிமிட் ஆகட்டும், இல்லாட்டி இந்த ஃபுல் ஹெச்டியில் வர 20 minutesலாம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி இல்லை. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரீச் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் 6K ஷூட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதனால எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. சேம் கோஸ் டு இன்ஸ்டாகிராம்.
எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல்ரெடி a smaller form content. அதுலயுமே நீங்க எடுக்கிற கிளிப்ஸ் வந்து ஸ்மாலரா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய லிமிட்லாம் போக வாய்ப்பே கிடையாது. லாங் ஸ்டோரி ஷார்ட், இவங்க டார்கெட் பண்ற டெமோகிராஃபிக் வந்து ரெக்கார்ட் லிமிட் ஒரு இஷ்யூ கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அதர் பிராண்ட் கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணிருக்கேன். அந்த கான்செப்ட்ஸ்ல வந்து எனக்கு மிட்வேலே வந்து என்னோட கேமரா வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி இஷ்யூ வந்து எனக்கு ஆஃப்லாம் ஆயிருக்கு. அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸா என் கேமரா ஆஃப் ஆகுதுக்கு வந்து ஐ வுட் ராதர் பி அவேர் தட் என் கேமராக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் இருக்கு. இந்த லிமிடேஷனுக்கு அப்புறம் நான் வந்து கிளிப்பை கட் பண்ணி கூட எடுத்துப்பேனே தவிர திடீர்னு சர்ப்ரைசிங்கா எனக்கு டர்ன் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து இது எவ்வளவு பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஹேவிங் செட் தட், எனக்கு வந்து லூமிக்ஸ் டீம் கிட்ட இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த கேமரா இவ்வளவு நாள் யூஸ் பண்ணதுனால ஐம் வெரி ஷுர் தட் இந்த ரெக்கார்ட் லிமிட்டை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணா வந்து இந்த கேமரா ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆக பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி ட்ரை டு இன்க்ரீஸ் த ரெக்கார்ட் லிமிட்ஸ் ஈவன் ஃபர்தர் so that இந்த நெகட்டிவா சொல்றவங்களோட வாய் அடைக்கிறதுக்காக மட்டுமே இதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் நான் பேசுனது வந்து சில காமன் லிமிடேஷன்ஸ் that I wanted to address. இப்போ இதுக்கு மேல நான் பேச போறது as a content creator வந்து எனக்கு இந்த கேமரால இருந்த சில இஷ்யூஸ் பத்தி தான். முதல் விஷயம் என்னன்னா grips. ஸோ லூமிக்ஸோட எர்கனாமிக்ஸை வந்து நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஒரு சின்ன லெட் டவுனா தெரிஞ்சுது. எனக்கு வந்து இப்போ பெரிய ஹேண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த கேமரா ஹோல்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோ ஆட் ஆன் ஆக்சசரி மாதிரி ஒரு grip கொடுத்தாலுமே அது வந்து ஒரு $40 அடிஷனல் உங்களுக்கு ஆகும். அண்ட் இந்தியாவில் வந்து இன்னும் ப்ரைஸஸ் எவ்வளோன்னு ஷியராக தெரியல. அப்படின்ற போது நீங்கள் ஒரு பில்ட்-இன் கிரிப் கொடுத்திருந்தா அது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்திருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதது தான். கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து அவன் ஆடியோ மானிட்டர் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்கி ஃபார் மீ எங்களுக்கு வந்து ஒரு ரிசீவர் ஹெட்ஃபோன் ஜாக்கோட இருக்கிறதுனால எங்களால் மானிட்டர் பண்ண முடியுது. பட் ஆனாலுமே வந்து இந்த ஆடியோமே வந்து நான் வந்து பர்ஃபெக்ட் ரெக்கார்டிங்காக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேமராக்குள்ள ஃபீட் ஆகிற ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதான் அது வந்து பர்ஃபெக்ட் மானிட்டரிங் ஆகும். இது வந்து நாங்கள் கேமராக்குள்ள போதுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் a big let down. Probably with the growing age of Type C headphones, Lumix கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வைப்பேன்னா இந்த Type C போர்ட்ல வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கம்பேட்டபிலிட்டி கொடுத்தா அது ஒரு செம்ம அட்வான்டேஜா இருக்கும். அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பண்ணீங்கன்னா அது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி ஆகும். இப்போ இருக்க மைக்ஸ்லாம் வந்து அவங்க ஆடியோ சிக்னல்ஸ் வந்து டிஜிட்டலி ஹாட் ஷூ மூலமாவே கேமராக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுனால அந்த வயர் இருக்க நீடே வந்து கட் டவுன் ஆகுது. இந்த ஒரு டெக்னாலஜி வந்து நீங்கள் ஹாட் ஷூ இருந்தால் கொடுக்க முடியும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஹி ஹேட் எவ்ரி ஆப்ஷன் டு கோ வயர்லெஸ்லி. அது பாசிபிள் இல்லாதனால எனக்கு ஹாட் ஷூ இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ரொம்ப லிமிட்டடான டைமில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஐ வாண்டட் டு யூஸ் இட் வேர் யூ ஜென்யூன்லி யூஸ் இட். இதை நான் வாங்கினேன்னா எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேனோ அது அந்த சினாரியோஸில் யூஸ் பண்ணி பார்க்கணும் தான் ட்ரை பண்ணேன். ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளே இந்த வீடியோ நம்ம ரன் பண்ணுறது தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீட்ஸில் நிறைய யூஸ் பண்ணேன். நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணியிருந்தேன். அதை தாண்டி வந்து ஒரு கப்பல் ஆஃப் நேச்சுரல் லைட் போர்ட்ரேட்ஸ் ட்ரை பண்ணேன். பிகாஸ் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ஆப்வியஸ்லி நாட் பாசிபிள். ஸோ ஆம்பியண்டா நேச்சுரல் லைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ ஃபீச்சர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தனால ஒரு கமர்ஷியல் கப்பல் அவுட்டோர் ஷூட்லேயே வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். SV2ல இருக்க அதே சென்சார் இருந்தனால எனக்கு இமேஜ் குவாலிட்டி வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் பார் தான். அதை தாண்டி வந்து வீடியோ வைஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க மாதிரி Autofocus வந்து இதோட வே பெட்டராக இருக்கு. நான் எனக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா கோயிங் பேக் டு த SV2 இஸ் கோனா பி டஃப். அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அண்ட் ரொம்ப காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர். ஏன்னா 35mm லென்ஸுமே காம்பாக்டான லென்ஸ்ன்ற போது என்னால் வந்து நிறைய வியர்டான ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்சது. நிறைய டாப் ஆங்கிள்ஸ்ல. ஆனால் ரொம்ப நேரம் சிங்கிள் ஆங்கிள் ஷூட்டிங்கும் பண்ண முடிஞ்சது. உன்னால SV2ல பண்ணவே முடியலன்னா ஆப்வியஸ்லி பண்ண முடியும். பட் ஆனால் என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா எனக்கு அது வந்து ரொம்ப ஹெவியா இருந்ததுனால என்னால் ரொம்ப நேரம் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா இட் ப்ராப்ளி டை 2 or 3 shots and drop down. பட் ஆனால் இதில் அப்படி இல்லை. நான் ரொம்ப நேரம் மேலே ஹோல்ட் பண்ணேன். நிறைய ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்சது. அண்ட் இட் வாஸ் கிவிங் மீ த ஃப்ரீடம் டு ட்ரை அவுட் அ ஷாட் ஈவன் ஃபர்தர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நோட்வர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா வந்து இந்த கேமரா வந்து டெஸ்ட் அவுட் பண்ணுறதுனால நிறைய JPG ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த லட்ஸ் எல்லாமே வந்து JPGஸில் தான் உட்காரும். அதனால வந்து ஐ வாஸ் ஏபிள் டு பிளே அரவுண்ட் வித் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் ஆஸ் வெல். இதில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல வைடரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட்ஸில் எனக்கு ட்ரை அவுட் பண்ணும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இதை போர்ட்ரேட்ஸில் கூட ட்ரை அவுட் பண்ணேன் 2-3 ஷாட்ஸ். எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு இது வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஸ்ட்ரீட்ஸ் நான் ஷூட் பண்ணும்போது சின்ஸ் எலக்ட்ரானிக் ஷட்டர் இருக்கிறதுனால ரொம்ப சைலண்டாக இருந்தனால பீப்பிள் வேரண்ட் ஏபிள் டு நோட்டிஸ் மீ மச். அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காகவே இருந்துச்சு. ப்ரைஸை பற்றி ஒரு சின்ன டச் அப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த பாடி வந்து யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா $1,500 வருது. அண்ட் இதோட கிட் லென்ஸா வந்து 2060 கிட் லென்ஸோட வந்து $1,800 வருது. நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் a grip for free or you can get the 26mm f8 manual focus lens for free. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஆப்ட் அவுட் பண்ணலாம். அப்படிதான் வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்தேன். பட் ஆனால் இந்த ஆஃபர் வந்து இந்தியாவில் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் வந்து இந்தியன் ப்ரைஸஸ் இன்னும் வெளியில் வரல லூமிக்ஸ் கிட்ட இருந்து. அது வந்தோன்னா உங்களுக்கு மேபி கமெண்ட்ஸ்லையோ இல்லை இன்னும் ரீலாவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு டைரக்ட் கம்பேரிசனாக பார்த்தீங்கன்னா the body is priced around 1.2 to 1.3 lakhs.
இதுக்கு ஒரு பெரிய டஃப் காம்படிஷனாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிக் பிரதரே தான், S5 2A தான். பிகாஸ் தட் இஸ் priced around 1.7 to 1.8 lakhs. The 50,000 difference-க்கு we are almost getting rid of all the limitations that the S9 had. So convincing someone to get the S9 over the S5 II is going to be a bit of tough task. ஆனா இதிலே வந்து what I feel is, if Lumix is pricing this in an aggressive way, say it பாடி மட்டும் 1 lakh or 1.2ல வந்து உங்களுக்கு லென்ஸோட தரோம், இல்லை இந்த கிரிப்போட தரோம், இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸோட ப்ரைஸ் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் ஒன் கேமரா தட் சம்ஒன் காண்ட் இக்னோர். பார்ப்போம் லூமிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஃபைனல் தாட் ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கேமரா யாருக்காக டிசைன் பண்ணுறாங்கன்றது தெரியறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி ஒரு கேமரா யாருக்காக டிசைன் பண்ணலை அப்படின்றதும் தெரியறது ரொம்ப முக்கியம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு லாங்கர் ஃபார்ம் ஆஃப் இன்டர்வியூஸ், சம்திங் விட் வில் ரன் ஃபார் 2 hours 3 hours, இந்த பாட்காஸ்ட் மாதிரி சில விஷயம்லாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேமரா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா இதில் ரெக்கார்டிங் லிமிட்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹாட் ஷூ இல்லாதனால ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற எனி ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங்லேயோ இல்லை போர்ட்ரேட்ஸோ இந்த மாதிரி பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த கேமரா அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ்லி வந்து S5 II இல்லை S5 IIX போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிமிடேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ லூமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை லான்ச் பண்ணும் போதே அவங்க ப்ரெசென்டேஷனில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் போட்டிருந்தாங்க: ஷூட், எடிட் அண்ட் ஷேர். அண்ட் இந்த எடிட்டை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக என்ன இண்டிகேட் பண்ணாங்கன்னா வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எடிட் ப்ராசஸே பண்ண வேணாம், ஷூட் டு ஷேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டர் பேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், தே லிவ்ட் அப் டு திஸ் லைக் எனிதிங். அந்த லட் ஆப்ஷன் ஆகட்டும், அட் த சேம் டைம் வந்து நீங்கள் லூமிக்ஸ் லேப் ஆப் யூஸ் பண்ணுறதாகட்டும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கேமராலேருந்து வந்து இமேஜஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னோட ஒர்க் ஃப்ளோ நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேமரா வந்து நான் ஸ்ட்ரீட்ஸில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் ஆப்வியஸ்லி ராப்லெஸ் ஜேபெக் ஷூட் பண்ணல. ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் டீ பிரேக் எடுக்கிற டைமில் என்ன பண்ணேன்னா, பிளேபேக்கில் வந்து நான் வந்து எந்தெந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நான் ரேட் பண்ணிட்டேன். லேப் ஆப்குள்ளே போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணும்போது வெறும் ரேட் பண்ண ஃபோட்டோஸை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணி ஆப்வியஸ்லி கொஞ்சம் ட்வீக்ஸ் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த ட்வீக்ஸ் நான் பண்ணிட்டு, அந்த ட்வீக்ஸை வந்து உங்களுக்கு இதில் வந்து பேட்ச் எக்ஸ்போர்ட் இருக்கறனால அதே ட்வீக்ஸை வந்து எல்லா ஃபோட்டோக்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஈஸிலி இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா ஷேரபிளுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ சோஷியல் மீடியா போகணும், அப்லோட் பண்ணிட்டோம், வந்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினச்சிங்க, ஹார்ட்லி 20 minutes தான் இருக்கும். இது வந்து ட்ரஸ்ட் மீ, இந்த கேமரா இல்லைன்னா வைங்களேன், இதை வந்து நான் நேராக வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன், அந்த வீட்டில் பேக்கை போட்டிருப்பேன், நேராக அப்புறம் நான் ஷூட் பண்ண டயர்டில் போய் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து சாயந்தரம் வந்து அந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணி அதை என் கேட்லாக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அது ஃபாரெவர் அங்கேயே தான் இருந்திருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா அப்படி தான் இருக்குது என்கிட்ட. இப்போ நான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ண சில ட்ராவல் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. லைக் திஸ் இஸ் பைலிங் அப் அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு எடிட் பண்ண டைமே கிடைக்க மாட்டேது. அப்படி தான் ஒரு கடைசி 4 ட்ராவல் ஃபோட்டோஸ் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா உங்களோட கமர்ஷியல் அசைன்மெண்ட்ஸ் வில் கீப் யூ ஸோ என்கேஜ் தட் you will not have time to do your personal work, and that is a big pain to be honest. பட் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒர்க் அரவுண்டாக தெரியுது. எனக்கு வந்து ஒரு ட்ராவல் போகிறேன்னா அந்த ட்ராவலோட ரிட்டர்ன் அப்போவே என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடிட் ரெடியாக இருக்குன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். தோ நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இது பண்ணுறதுக்குன்றக்காக கூட சொல்ல, என் ட்ராவல் வந்து என் ஃபேமிலியோட தான் பண்ணுறேன். என் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணனால நான் எடிட் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்குன்ற போது this I feel is a big advantage to this camera, and it's one of the biggest USPs of this camera. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா S9 வந்து ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபர், someone who is coming from the smartphone ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஹாபியிஸ்ட் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரே ஆகட்டுமே, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சம ப்ராமிசிங்கான கேமராவை தான் நான் பார்க்குறேன். எஸ் அக்ரீட், இதில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு டீல் பிரேக்கராக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நாட். கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எனக்கும் இல்லை, ஒரு ஹாபியிஸ்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு கண்டிப்பாக இது வந்து என்ன கேட்டால் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு ஓவர் கில்லாக தான் இருக்குமே தவிர எந்த விதத்துலையும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இது ஹேம்பரே பண்ணாது. அண்ட் ஹேவிங் அ காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் and having the LUT option is giving them a lot of easier options to produce a good contents. So அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியுது. See, as professionals வந்து நம்ம ஆர்சனல்ல வந்து நம்ம 1 or 2 பாடிஸ் வச்சிருப்போம். ஓகே, அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லென்சஸுமே வாங்கி வச்சிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, இதை தான் வந்து நம்ம எல்லா ஷூட்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம், பீட் பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் ட்ராவல் போகிறீங்க இல்லை பர்சனல் ஷூட்ஸ் பண்ணீங்க, எல்லாத்துக்குமே வந்து இதே ப்ரொஃபஷனல் பாடிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல, பட் ஆனால் the probability of we risking the equipment is a lot more. அது என்ன வேணாலும் ஆகலாம். அண்ட் நம்மளோட பர்சனல் ஷூட்ஸில் அது ஆச்சுன்னா வந்து லைக் ஒர்க் லைஃபே வந்து பயங்கரமாக அதை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பாடி உங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட பர்சனல் அசைன்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணிடலாம். நீங்கள் ட்ராவல் எங்கேயாச்சும் போகிறீங்க, இல்லை ஸ்ட்ரீட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் ட்ராவல் போகிறேன், ஸ்ட்ரீட்ஸ் போகிறேன், இல்லை வந்து நான் வந்து அவுட்டோரில் வந்து போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்னரஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேமரா நான் டெடிகேட்டடாக அசைன் பண்ணிடலாம். அண்ட் கிளப்பிங் வித் இட் நான் இந்த மாதிரி சிக்மாவில் இருக்க ஏதாச்சும் லென்சஸ் ஆர்
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லூமிக்ஸில் வந்து இந்த 1840 லென்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி லென்சஸ் ஏதாச்சும் வாங்கிட்டேன்னா ஐ வில் ஹேவ் அ வெரி காம்பாக்ட் சிஸ்டம். ஸோ இட்ஸ் நாட் கோன் டேக் அப் லாட் ஆஃப் ஸ்பேஸ். அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் மை ப்ரொஃபஷனல் லைஃப் ஆஸ் வெல். அண்ட் தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஐ சி. வித் ரெஸ்பெக்ட் டு கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா, there's one saying that's always there. Always keep your setup ready. அதாவது வந்து பிளகின் அண்ட் ப்ளே மாதிரி தான் உங்கள் செட்டப் இருக்கணுன்றது வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் ஐடியா மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷூட்டுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் செட்டப் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லைட்டிங் செட்டப்ஸ்லாம் வந்து அப்படியே நான் ஸ்டேஷ்னரியாக வச்சுருப்பேன். இது வந்து மூவே ஆகாது. பட் ஆனால் என் கேமரா அப்படி கிடையாது. ஸோ கேமரா ஆகட்டும், ட்ரைபாட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நான் என்னோட ப்ரொஃபஷனல் ஷூட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுனால நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணோன்னா கண்டென்ட் ஐடியாவை தாண்டி அந்த செட்டப் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். அந்த டைம்குள்ளே சில டைம் வந்து வீல் வேர் ஆஃப் அண்ட் திஸ் ஓகே எதுக்குடா என்னடா ஷூட் பண்ண வந்தோன்ற மாதிரி கூட ஆகிடும். அண்ட் நீங்கள் சோலோ கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி வெரி டஃப் ஃபார் யூ. அண்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வழி தெரியும், மிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த கண்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க் இட் இஸ். அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு எனக்கு வந்துச்சுன்னா நான் வந்து டெடிகேட்டடாக வந்து ஹோல் செட்டப்பாகவே நான் வச்சிருவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இமீடியட் ரெமெடியாக பார்க்குறதே வந்து சிக்மாவோட அந்த காம்பேக்ட் சீரிஸ் லென்சஸ் தான். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஸோ அதில் ஒரு லென்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த பாடி நான் இருக்குது அப்படின்னா என்னோட யூடியூப் செட்டப் வந்து இட் வில் பி ரெடி ஆல்வேஸ். ஸோ எப்போவுமே கனெக்டடாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து மானிட்டரோட கனெக்டடாக வச்சுக்கிட்டு இந்த லைட்டிங் செட்டப்போட வச்சுக்கிட்டேன்னா ஒரு கண்டென்ட் ஐடியா யோசிச்சா போதும், அந்த ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தட் இஸ் சம்திங் தட்ஸ் கோன் பி a blessing for not just me, any content creator. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து EVF இல்லாததாகட்டும் இல்லாட்டி இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாததாகட்டும் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு கன்சர்ன் தான். பட் ஆனால் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா there's a high chance that I may get the S9. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா I really appreciate you guys. Thank you so much. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கேமரா பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. Will you be interested in getting one? வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. Until we meet next time. Cheers.